கலரிங் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கிடையாது. அந்த கருப்பு கவுனிலேயே வந்து நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஃப்ளேவர் வருது. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் மேக்கருக்கு எதுவும் போடல. இந்த வெனிலா எசன்ஸ், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒயிட் சுகர் கிடையாது. ஒன்லி அந்த நேச்சுரல் ஃப்ளேவர். ராகினா ராகியோடைய தன்மை இருக்குது, கம்புனா கம்போட தன்மை இருக்குது. ஸோ நம்ம அதோட மேக்கிங் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்லேயே அதோட டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து வந்துடுது. நம்ம ஏன் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பாரம்பரிய அரிசியும் சிறுதானியங்களும் வந்து நம்ம அதை அழகான பேக்கேஜிங்கில் போட்டு ஒரு குல்ஃபியாக பண்ணலாம்ன்ற யோசிக்கும் போது தான் இந்த தாட் ப்ராசஸ் வந்தது. ஸோ இது கிட்டத்தட்ட 3 months வேலிடேட் டைம் இருக்குது. அதிகமான நோய்கள் வந்துட்டுருக்கு. எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நம்ம ரவுண்ட் த கிளாக் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா உணவு மட்டுமே தான் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கும். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். என்னடா கையில் இந்த மாதிரி கோன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதெல்லாமே வந்து சிறுதானியத்தில் வந்து தயாரித்தது. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம ஐஸ்கிரீம் வந்து குழந்தைங்களுக்கும் சரி வாங்கி கொடுக்க பெற்றோர்கள் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அந்த கவலையை இனி வேணாம் அப்படிங்கிற மாதிரி சிறுதானியத்திலே வந்து ஐஸ்கிரீம் வந்து தயாரிக்கிறாங்க. மண் வாசனை நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ மண் வாசனையோட நிறுவனர் மேனகா மேம் கிட்ட இதை பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேம், இப்போது சிறுதானியத்திலே வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்னு நீங்கள் நிறைய பண்ணுறீங்க. ஹெல்த் மிக்ஸ் ஆகட்டும், சூப் மிக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறப்போ ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்போ தோணுச்சுமா? ஐஸ்கிரீம் நான் வந்து கடந்த ஒரு கொரோனாக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணது இது. ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தைகளுக்கு போகும்போது குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாரம்பரிய அரிசியில் கூழ், கஞ்சி, அது மட்டும் சிவப்பு அரிசிலேயே வந்து உருண்டை, இந்த மாதிரியே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ குழந்தைங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்க மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நான் நிறைய ஸ்டால்ஸ்க்கு போயிருக்கேன், நிறைய ஸ்டால்ஸில் போய் விற்பனை பண்ணியிருக்கேன், சந்தைப்படுத்தியிருக்கேன். அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, குழந்தைங்களுக்கும் ஏதாவது நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு வரலாம். ஏன் கருப்பு கவுனியில் வந்து ஐஸ்கிரீம் செய்யக்கூடாது, சிறுதானியத்தில் ஐஸ்கிரீம் செய்யக்கூடாதுன்றது தான் இந்த கருப்பு கவுனி ஐஸ்கிரீம். இந்த கருப்பு கவுனி ஐஸ்கிரீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் கிடையாதுங்க, பனங்கற்கண்டு. நம்ம வந்து கருப்பு கவுனி போடுறோம். அது மட்டும் இல்லாமல் பால், சுத்தமான மாட்டு பால் போடுறோம். இது மட்டுமே தான் நம்ம இன்க்ரீடியண்டாக சேர்த்து நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீம் நம்ம தயாரிச்சிட்ருக்கோம். இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயற்கை ஆர்வலர்கள் அவங்களுடைய கல்யாணத்துக்கு, அவங்களுடைய காது குத்தலுக்கு, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பண்ணிகிட்ருக்கிறது தான் இந்த ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ தொடர்ந்து இதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதை வந்து பார்த்திங்கன்னா குல்ஃபி டைப்பில் கொடுக்கக்கூடாது, ஏன்னா பானையில் பண்ணும்போது எல்லோரும் அதை வேஸ்டேஜ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு குல்ஃபி டைப்பில் பண்ணக்கூடாதுன்னு குல்ஃபி டைப்பும் பண்ணுறேன், பானை டைப்பும் பண்ணுறேன். வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஸ்கூப்பிங் டைப்லேயும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நம்மளுடைய கோன் டைப்பு, கோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ராகி கோனு, கம்பு கோனு, பாரம்பரிய அரிசியில் வந்து கோன் இதெல்லாம் தயாரித்து ஒன்லி கஸ்டமைஸ் பீப்புளுக்கு கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப ஃபோண்டாக இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் வந்து அது வாங்கி கொடுத்தா வந்து சளி பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தினால பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் ஐஸ்கிரீம் பக்கம் வந்து குழந்தைங்களை விட மாட்டாங்க. ஸோ வந்து இப்போது இந்த பாரம்பரிய முறையில் அந்த சிறுதானியம் வச்சு தயாரிக்கிற ஐஸ்கிரீம்ன்றப்போ குழந்தைங்க பெற்றோர்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி மேம் இருக்குது? கண்டிப்பாக நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா இந்த ஐஸ்கிரீமில் நம்ம எந்த ஒரு ஏஜென்ட்டுமே நம்ம கலக்கிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கலரிங் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கிடையாது. அந்த கருப்பு கவுனிலேயே வந்து நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஃப்ளேவர் வருது. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் மேக்கருக்கு எதுவும் போடல. இந்த வெனிலா எசன்ஸ், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒயிட் சுகர் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமோடைய பாண்டிங் வர்றதுக்காக எந்த ஒரு ஸ்டெபிளைசரும் நம்ம போடுறது கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அண்ட் நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ கலர், ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் மேக்கர் கூட கிடையாது. ஸோ இது வந்து 100% பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னால் தாராளமாக இந்த கருப்பு கவுனி ஐஸ்கிரீமை நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
இது மூலிமா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மாதிரி ஒரு இது இருக்கும். இதில் பனங்கற்கண்டு போடுறதால நம்மளுக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் யோசிக்கலாம், ஐயோ இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, சுகர் கண்டென்ட் இருக்குன்னா டயபெட்டிக்கும் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த ஐஸ்கிரீமால் கண்ட்ரோல் ஆகும்ன்றதை இது பண்ணிவிடுங்க. ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கேட்கலாம், இது வந்து நாங்கள் சாப்பிட முடியுமான்னு கேட்டால், இதில் பனங்கற்கண்டு தான் இருக்குது. ஸோ நேச்சுரல் சுகர் தான் நம்ம போடுறோமே. ஸோ எந்த ஒரு பயமும் இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். நேச்சுரலி ஃப்ளேவர்டாக இருக்கும். மேம் இப்போ ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் அதோட ஃப்ளேவர்ஸ் அண்ட் அதோட கலர் தான் வந்து எல்லாரையும் ஈர்க்கும். ஸோ வந்து இப்போ நீங்கள் சிறுதானியம் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான ஃப்ளேவர்ஸ் இது வரைக்கும் கொடுக்குறீங்க? கலர்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஸோ நான் வந்து ஃப்ளேவர்ஸே எதுவுமே கிடையாதுங்க. ஒன்லி அந்த நேச்சுரல் ஃப்ளேவர். ராகினா ராகியோடைய தன்மை இருக்குது, கம்புனா கம்போட தன்மை இருக்குது. ஸோ நம்ம அதோட மேக்கிங் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்லேயே அதோட டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து வந்துடுது. ஸோ கருப்பு கவுனி வந்து பார்த்திங்கன்னா அதோட மேக்கிங்லேயே அதோட ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சர் அண்ட் கலர் வந்துடுது. ஸோ எதுவுமே கலர்ஸ் போடுறதில்ல. அண்டு அதுக்கு கூறிய வந்து அந்த வெனிலா ஃப்ளேவர் அதெல்லாம் நாங்கள் போடுறதில்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஐஸ்கிரீம். இன்கேஸ் நான் இன் ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் போடலாம், அந்த மாதிரி ஒரு பிளான் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் நம்ம பண்ணலான்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு மில்லட் ஐஸ்கிரீம் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஐஸ்கிரீம்ங்க. ஜஸ்ட் ஸ்கூப்பாக மட்டும்தான் வந்து ஆரம்பிச்சிங்க ஐஸ்கிரீம் வந்து தயாரிக்கிறப்போ. அது வந்து குல்ஃபி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து எப்போ மேம் வந்துச்சு? எனக்கு குல்ஃபி ட்ரை பண்ணதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ஐஸ்கிரீம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஏன் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பாரம்பரிய அரிசியும் சிறுதானியங்களும் வந்து நம்ம அதை அழகான பேக்கேஜிங்கில் போட்டு ஒரு குல்ஃபியாக பண்ணலாம்ன்ற யோசிக்கும் போது தான் இந்த தாட் ப்ராசஸ் வந்தது. ஸோ அது குல்ஃபி இன் ஃபியூ டேஸில் நாங்கள் வந்து அதோட பேக்கேஜிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது வெரி சூன் ஒரு பிராண்டடாக வந்து வந்துடுவோங்க. நம்ம கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீமுக்கு பர்டிகுலராக ஒரு ஸ்பேன் இருக்கும், இவ்வளோ பீரியட் அப்படின்னு. இப்போ நம்ம சிறுதானியத்தில் தயாரிக்கிற ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பேன் எப்படி, நம்ம எப்படியான இடங்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? இது வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் தான் போட வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் இதோடைய கரெக்டான ஃப்ரீசிங்கில் இருந்தால் 3 மாதம் வரைக்கும் அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல, நல்லா இருக்குங்க. இது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் லைக் எந்த கெமிக்கல் ப்ராசஸும் போடலை. இருந்தாலும் எல்லாம் ஆர்டர் பேஸஸில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆர்டர் பேஸஸில் கொடுக்கறதால எங்களுக்கு அடிக்கடி வந்து கேட்டுட்ருக்காங்க, கொடுத்துட்டும் இருக்கோம். சில நேரத்தில் கொடுக்கவும் முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட 3 months வேலிடேட் டைம் இருக்குங்க. ஐஸ்கிரீமை பற்றியே ஒரு சில பயம் இருக்கும். ஸோ வந்து இது வந்து சிறுதானிய ஐஸ்கிரீம், ஸோ பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் டிப்ஸ் வந்து கொடுப்பீங்களா பேரண்ட்ஸ்க்கு? நான் அதான் சொல்கிறேங்க, குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுங்க. இன்றைய சமுதாயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய நியூட்ரிஷன் குறைபாடு இருக்காங்க, அயன் சத்து குறைபாடு இருக்காங்க, அதிகமான நோய்கள் வந்துட்டுருக்கு. எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நம்ம ரவுண்ட் த கிளாக் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா உணவு மட்டுமே தான் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஜங்க் ஃபுட்ஸை விட்டுட்டு அதிகப்படியான நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள், நாட்டு காய்கறிகள், நாட்டு நம்ம ஒயிட் சுகரை தவிர்த்து கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, இந்த மாதிரி அதிகப்படியாக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றினா மட்டுமே தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கொண்டு வர முடியும். அதுக்காக தான் எங்களை மாதிரி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் மண் வாசனையில் நாங்கள் பண்ணுற எல்லாமே வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ கலர், ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் எல்லா உணவுமே நாங்கள் தயாரித்து செஞ்சுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உணவை நீங்கள் எடுத்துக்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.